செல்லையா தேவர் தமது நண்பர்களுடன் தேவரர்களை சந்தித்து ஆசி பெற பசும்பொன் சென்றார். தேவர் அங்கு இல்லாததால் புளிச்சிக்குளம் சென்று பண்ணை வீட்டில் சந்தித்தார்கள். எதிர்பார்த்து இருந்தது போல் தேவரர்களை வரவேற்று தையல் இலைகளில் சோறு பரிமாறப்பட்டது. அப்போது சமையல்காரர், ஐயா, நீங்கள் 5 பேர் இங்கு வருவீர்கள். வழக்கமாக இங்கு கம்பங்கஞ்சி அல்லது கூழ் தான் சமைப்போம். ஐயாவும் அதைத்தான் அருந்துவார். ஆனால் நீங்கள் தாமிரபரணி பாய்ந்தோடும் பகுதியில் இருந்து வருவதால் அரிசிச்சோறு சமைக்குமாறும் தொட்டுக்கொள்வதற்கு காணத் துவையிலையும் அரைக்குமாறும் தீர்க்க தரிசனமாக காலையிலேயே எங்களிடம் தேவர் பெருமான் சொல்லிவிட்டார். நீங்கள் முதலில் பசும்பொன் வருவீர்கள், பின் நீங்கள் வருவீர்கள் என்பதையும் சொன்னார். சமையல்காரர் சொன்னதை கேட்ட செல்லையா தேவரும் மற்றவர்களும் அதிசயித்து வாயெடுத்து போனார்கள். தேவர் அங்கு வந்தார். வழக்கம்போல் கஞ்சி குடித்தார். இது உடலுக்கு மிகவும் நல்லது. தாமிரபரணி ஆற்றுக்காரர்களே, தொடர்ந்து இதை குடித்தால் உங்களுக்கும் பழக்கமாகிவிடும். பிரியப்பட்டு சாப்பிடுவீங்க என்று உபதேசம் செய்தார். அதுபோல முதுபெரும் தமிழறிஞர் சித்தாந்த செல்வர் திரு ப. ராமன் அவர்கள் தேவர் அவர்களை சந்தித்த போதெல்லாம் தையல் இலை சாப்பிட்ட அனுபவத்தை கூறியுள்ளார். பசும்பொன் தேவர் இல்லத்திற்கு செல்லும் அனைவரும் உணவு அருந்தியாக வேண்டும். உணவருந்துவது தையல் இலையில்தான். தையல் இலை என்பது ஆலிவ் இலைகளை பறித்து அவற்றை தைத்து இலையாக்குவதாகும். ஒரு நாளைக்கு இத்தனை இலைகள் என்று கணக்கிட்டு தேவர்கள் கூறுவார். சரியாக ஆட்களின் எண்ணிக்கையோடு அது ஒத்துப்போகும் என்று பெருமையாக கூறினார் ப. ராமன் அவர்கள். நன்றி, வணக்கம்.